வணக்கம் மக்களே, காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர்த்துக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சுனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். நான் வந்து வர டீ தான் குடிப்பேன். பால் 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 சேர்த்த மாட்டேன், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் இந்த வர டீ கூட போட தெரியாமல் இருக்காங்க. எப்போயுமே பால் காப்பிக்கு டிக்காஷன் அதிகமாக போடணும். வர டீக்கு அப்படி கிடையாது, லைட்டாக போட்டாலே போதும். நிறம் மட்டும்தான் நமக்கு தேவை, சரிங்களா? அந்த நிறத்துக்காக தான். பாருங்கள் மக்களே, சர்க்கரையை நான் உள்ளேயே போட்டுட்டேன். லைட்டாக தூள் போட்டிருக்கனால நிறம் வந்து அவ்வளோவா கொடுக்கல. இப்படி தான் போட்டு குடிக்கணும். நம்ம வந்து இது கூட வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பால் அதிகமாக உடம்புல சேர்த்தாத வரைக்கும் நல்லது. கொலஸ்ட்ரால் ஏறாது. இந்த மாதிரி வரட்டி போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பழைய காலத்தில் வரட்டி தான் போட்டு குடிப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் கிடையாது. பார்த்தீங்களா, அந்த கலர் மாறிடுச்சு, சர்க்கரையும் கறந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். செந்தில் சார் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, பதனி அப்படின்னு, அது மாதிரி நம்ம வரட்டியை குடிப்போம். ஒரு ஆற்றிட்டு குடிச்சுப்போம். என்ன, நம்ம வெள்ளையாக பாலை கலந்து வெள்ளையாக குடிக்க போகிறோம். பால் இல்லாமல் கொஞ்சம் இளஞ்சவப்பாக இருக்குது, பரவாயில்ல, இப்படியே குடித்து பழகிட்டோம். வெயிட் ஏற்றாமல் இருந்துக்கலாம் இல்லையா, அதுக்காக. சரி மக்களே, நான் போய் வரட்டி குடிக்கிறேன், நீங்களும் குடிங்க. காலையில் தூங்கி இருந்துச்சுன்னு நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்குது, எனக்கும் இந்த பழக்கம் இருக்குது. பாய்.